தேன்சிட்டு ஒரு சிறிய பறவை, ஒரு பெரிய பங்கு, ஒரு பூவின் இதயத்திலிருந்து இன்னொரு பூவின் எதிர்காலம் வரை மௌனமாக பயணிக்கும் ஒரு சிறிய உயிர். அதுதான் தேன்சிட்டு. தேன்சிட்டு யார்? இந்திய துணைக்கண்டத்தில் காணப்படும் மிகச் சிறிய பறவைகளில் ஒன்று. ஆனால் மிகச் செயலில் இருக்கும் பறவை. ஆண் தேன்சிட்டு ஒளிரும் நீலம், ஊதா, மஞ்சள். பெண் தேன்சிட்டு மங்கலான பச்சை, பழுப்பு. இது அழகிக்காக அல்ல. கூடு காக்கும் பெண், எதிரிகளின் கண்களில் படாமல் மறைந்து வாழ்வதற்கான இயற்கையின் பாதுகாப்பு. தேன்சிட்டு மட்டுமே அருந்தும் பறவை என நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மை அது அல்ல. பூச்சிகள், சிலந்திகள், பூச்சி முட்டைகள், குறிப்பாக அதன் குட்டிகளுக்குத் தேவையான புரதச்சத்து இவற்றிலிருந்தே கிடைக்கிறது. தேன் ஆற்றல், பூச்சிகள் உயிர். தேன்சிட்டின் நாக்கு ஒரு சாதாரண நாக்கல்ல. அது 2 கிளைகளாக பிரிந்து முனையில் தூரிகை போல விரிந்திருக்கும். அது பேனை உறிஞ்சுவதில்லை. கேபிலரி ஆக்ஷன் எனும் இயற்கை விதியின் மூலம் தேனை சேகரிக்கிறது. இது இயற்கையின் நுண்ணிய பொறியியல். தேன்சிட்டின் கூடு ஒரு தொங்கும் பை போல அமைந்திருக்கும். அதில் ஒரு ரகசியம் உள்ளது. உண்மையான நுழைவுவாய்க்கு மேலே ஒரு பொய்யான திறப்பு. பாம்புகள், காக்கைகள் போன்ற எதிரிகளை ஏமாற்றும் இயற்கை பாதுகாப்பு யுக்தி. சில மலர்கள் தேன்சிட்டை தவிர வேறு எந்த பறவையாலும் இனப்பெருக்கம் செய்ய முடியாது. அந்த மலர்களும் இல்லை. இது ஒரு உணவு சங்கிலி அல்ல. இது உயிர் சங்கிலி. பூச்சிக்கொல்லிகள், தேனில்லாத அலங்கார மலர்கள். இது நேரடி வேட்டை அல்ல. மெதுவான, மௌனமான அணிவு. தேன்சிட்டை காப்பது ஒரு பறவையை அல்ல, நம்மை சூழ்ந்த முழு உயிருலகையை காப்பது. நன்றி, சந்திமாவோ.